ஓபிஎஸ் கட்சி மாறிட்டாருல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப வரல அம்மாட்ட இருந்து பிடிங்கி தின்னுட்டு கட்சிக்காண்டி மாறிட்டானு, காசுக்காண்டி மாறிட்டான்ல, அதெல்லாம் நியாயம். ஏய் போமாங்கிட்டு படம் எடுக்கிறாங்க, உள்ளவே பேசணும். உண்மையா பொய்யா? ஓபிஎஸ் மாறலாமா? ஓபிஎஸ் வந்து கட்சி மாறிட்டாருல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவர் பெரிய மாறிட்டாரு. நாங்க டிவிக்கு தான் போடுவோம். அவரோட ஆட்சியை மாற்றி பார்க்க என்ன செய்யறாரு? 1000 ரூபாய் பணம் எனக்கு வரவே இல்லை, 5000 ஏறல. தேங்களை போய் கேட்டா என்ன குறைந்து கேட்டா சொல்ல மாட்டாங்க யாரும். தாவேக்கு அப்பத்தான குழந்தை அது தவழ்ந்து அது வளரும் போது தெரியும் எப்படின்னு. ஓபிஎஸ் செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. அதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. அது எங்களோட சேர்ந்தாருல, அதனால போயிட்டு ஓபிஎஸ் கட்சி மாறிட்டாருல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து பச்சை வந்தி ஏனட்டா ஓபிஎஸ் கட்சி மாறின பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு தவறான முடிவு. போடியில ஓபிஎஸ் இருக்காரு, அதெல்லாம் வேஸ்ட். அண்ணன், நான் விஜய் ஃபேனு. விஜய் அண்ணனுக்காண்டி ஓட்டு போடுவோம். எங்க ஃபேமிலி எல்லா ஓட்டுமே விஜய் அண்ணனுக்கு மட்டும். இதுல மது கடை, கண்டிப்பா ட்ரக்ஸ் இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்கள நான் கண்ணார பார்த்தேன். எங்க ஊர்ல இருக்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நிறைய மக்கள் புறாமே விஜய் தான் தளபதி தான் எதிர்பார்க்கறாங்க. போதை பொருள், கஞ்சா, சாராய மக்கள் பூராமே அடிமையாகி ரொம்ப பெண்களுக்கும் சின்ன குழந்தைகளும் பாதுகாப்பு இல்ல. ஸ்கூல்ல சின்ன பசங்க, காலேஜ் பசங்க எல்லாரும் மயக்க மருந்துக்கு அடிமையா இருக்காங்க. குக்கர்ல வந்து டிவிக்கு விவரம் வச்சு அவிச்சு விட்டுருவோம். வெடிச்ச அளவுக்கு அதெல்லாம் வெடிக்காது, ஒண்ணும் வெடிக்காது. எதுக்கு வெடிக்குது? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். பிள்ளைகளே பூரா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். Vikatan வழங்கும் The Imperfect Show on Road Election Express, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. போடியில யாருன்னா ஜிப்பா? விஜய் தான் போடுவோம். ஆதரவு விஜய் தான், டிவிக்கே தான். ஓபிஎஸ் வந்து கட்சி மாறிட்டாருல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவர் பெரிய மாறிட்டாரு. நாங்க டிவிக்கு தான் போடுவோம். அவரோட ஆட்சியை மாற்றி பார்க்க என்ன செய்யறாரு? எந்த கட்சிக்கு ஆதரவு? விஜய்க்கு தானே. விஜய்க்கு தானே. யார் ஜெயிப்பா? நாங்க விஜய்க்கு போடுவோம். தொழில கொஞ்சம் பார்க்கணும். போடியில ஓபிஎஸ் கட்சி மாறின பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க பிரியனே, அவங்க பிரியம், அவங்க மாறினாங்க. அவங்க நாங்க டிஎம்கேக்கு தானே. ஓபிஎஸ் கட்சி மாறின பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவருக்கு அங்க ஏடிஎம்கேல ஆதரவு இல்லை, அதனால அவருக்கு டிஎம்கேல வந்து இணைஞ்சிருக்காரு. இந்த மக்கள் துரோகமா பாக்குறாங்களா இல்ல ஓகேன்னு பாக்குறாங்களா? மக்கள் எல்லாமே ஓகேன்னு தான் பாக்குறாங்க. ஓபிஎஸ் தான். டிஎம்கே தான். கட்சி மாறின பத்தி என்ன நினைக்கிறீங்க? கட்சி மாறினாலும் டிஎம்கே வந்தா பெருமையான திமுக அதையும் ஜெயிக்கும். ஓபிஎஸ் செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. அதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. அது எங்களோட சேர்ந்தாருல, அதனால போயிட்டு நாம் தமிழருக்கு ஜெயிக்குமா? ஜெயிச்சிருவாப்புல. சரியான போட்டியின் தாட்டம் தான் இருக்கு. நம்ம நாம் தமிழர் எப்பயுமே தமிழ் தேசிய அரசியல் தான் நம்மளுக்கு பிடிக்கும். அதனால நம்ம நாம் தமிழர் நம்ம எப்பயுமே என்டிகே தானே ஃபுல் சப்போர்ட். பிடிச்ச கொள்கை வந்து தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்துக்காக எல்லாரோட்டுமே அங்கதான் போடுவோம். ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, எங்க ஓட்டு என்டிகேக்குது எப்பயுமே. நாங்க வந்து விஜய் கட்சிக்கு தான். ஜனதா பார்ட்டி. ஜனதா பார்ட்டிக்கா? பிஜேபிக்கா? இதனால மோடியில யாருக்கு ஆதரவு? நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஜெயிக்குமா? ஜெயிப்பாரா விஜய்? கண்டிப்பா ஜெயிப்பார். யாருக்கு சார் ஆதரவு? டிவிக்கே தானே. விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்க. இப்போதைக்கு வந்து விஜய்க்கு போட்டாலும் நல்லா இருக்கும். ஓபிஎஸ் கட்சி மாறிட்டாருல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து பச்சை வந்தி ஏனட்டா. யாருக்கு தம்பி ஆதரவு? இதோட விஜய்க்கு தானே போடுற மாதிரி இருக்கு. பேசுறீங்க. ஓபிஎஸ் கட்சி மாறிட்டாருல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவர் சௌகரியம். நீங்க யாருக்கு ஆதரவு? நான் விஜய்க்கு தான் ஆதரவு. ஜெயிப்பாரா போடியில? கண்டிப்பா ஜெயிப்பாரு, எல்லா இடத்துலயும் ஜெயிப்பாரு. பிஜேபிக்கு யாருக்கு ஆதரவு? நம்ம யாருக்குமே கிடையாது. இதனால நாங்க நோட்டா வத்தியும் போடுவோம். ஓபிஎஸ் கட்சி மாறிட்டாருல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ண விருப்பம் தானே. விஜய்க்கு தேன் ஊரில் வந்து விஜய் ஓபிஎஸ் கட்சி மாறின பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு தவறான முடிவு. போடியில ஓபிஎஸ் இருக்காரு, அதெல்லாம் வேஸ்ட். டிவிக்கு எடப்பாடியை போடுங்க, அதுதான் பரம்பரமான கட்சி, ரெட்டல கட்சி. சொல்லுதுல அக்கா, எடப்பாடி பரம்பரமான கட்சி. அம்மாவை தோக்க விடக்கூடாது. அம்மா இறந்துருச்சு. அம்மா இறந்தாலும் அந்த அம்மா பட்டம் இருக்கணும்.
ஓபிஎஸ் கட்சி மாறிட்டாருல்ல, ஆமா அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் அந்த ஆளுக்கு அந்த ஓபிஎஸ் பிபிஎஸ் அந்த ஓபிஎஸ் நினைக்க கூடாது. அவன் காசு காண்டி மாறிக்கிட்டான் அவனை பேசிக்கிட்டு. ஆமா இப்ப வரல அம்மாட்ட இருந்து பிடிங்கி தின்னுட்டு கட்சி காண்டி மாறிக்கிட்டானு, காசு காண்டி மாறிட்டான்ல. அதென்ன நியாயமான கட்சிக்காரனா? ஏய் போமாங்கிட்டு படம் எடுக்கிறாங்க, உள்ளதான் பேசணும். உண்மையா பொய்யா? ஓபிஎஸ் மாறலாமா? அந்த இடத்துல நிக்கணும். தப்பா ரைட்டாப்பா? தேனி மாவட்டத்துக்கு உட்பட்ட போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி தான் நின்றுகிட்டு இருக்கும். போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் 2,16,000 பேர். இங்க வந்து திமுக வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாரு. இவர் வந்து அதிமுகல நின்று 3 முறை முதலமைச்சரா இருந்தவர். அவர் இந்த தொகுதியில முதல் முறையா உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கிறதே நம்ம பகுதி மக்கள் வித்தியாசமா தான் வந்து பாக்குறாங்க. சரி, திமுக வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வம், அதிமுக வேட்பாளர் பிடி நாராயணசாமி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலையரசு, டிவிகே வேட்பாளர் எஸ் பிரகாஷ், இங்க 4 முனை போட்டி நிலவன. இங்க 4 முனை போட்டி இருந்தால் கூட முக்கியமா வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் கடுமையான போட்டி இருக்கு. அதுல நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வலுவா இருக்க மாதிரி தெரியுது. அது காரணம் என்னன்னா எல்லை பிரச்சனை. கேரளா தமிழ்நாடு எல்லையில இந்த தொகுதி தான் அமைஞ்சிருக்கு. அடிக்கடி அந்த எல்லை பிரச்சனையுமே இருக்கு. அதெல்லாம் தண்ணி மருத்துவ கழிவுகளையுமே கேரளாலேருந்து கூட்டிட்டு வரதை கொட்டுறதை இந்த பகுதி மக்கள் பெரிய பிரச்சனையா பாக்குறாங்க. ரோடு வசதி சரியா இல்லை, வேலைவாய்ப்பு சரியா வழங்கல, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் சரியா எரியல, போதுமான பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் அந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க. சரி, நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகள் வாங்க போறது உறுதின்னு தெரியுது இந்த போடி நாயக்கனூர்ல. இருந்தாலும் கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் டஃபா இருந்தாலும் கூட உதயசூரியனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. காரணம் வந்து ஓபிஎஸ் உடைய தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அவருடைய சாதி அமைப்புமே கொஞ்சம் செல்வாக்கு இருக்க மாதிரி தெரியுது. இந்த பகுதி மக்கள்கிட்ட அதிமுக திமுக போயிட்டார் ஓபிஎஸ், அதை பத்தி என்ன நினைக்கிறேன் நம்ம கேட்டோம். அது அவரோட தனிப்பட்ட விருப்பங்கன்னு தான் பெரும்பாலான மக்கள் வந்து சொல்றாங்க. கடைசி நேரத்துல ஏதாவது மாறுதல் கூட இருக்கலாம் இந்த தொகுதியில். கம்பத்துல யாருக்குங்க ஆதரவு? ஜெகநாத் மிஸ்ரா அவருக்கு தான். நாங்க டிவிகே கட்சி தான் ஓட்டு போடுவோம். இந்த வட்டம் அதுக்கு மாற்றம் வேணும் கண்டிப்பா. போதும், ஏடிஎம்கவும் டிஎம்கவும் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணி நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். பொதுமக்கள் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டோம். என் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும், முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்காண்டியாச்சும் இந்த வட்டம் கண்டிப்பா நாங்க மாற்றத்துக்கு தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன், நான் விஜய் ஃபேனு, விஜய் அண்ணனுக்காண்டி ஓட்டு போடுவோம். எங்க ஃபேமிலி எல்லா ஓட்டுமே விஜய் அண்ணனுக்கு மட்டும்தான். கம்பத்துல வந்து டிஎம்கே தான் வரும். எங்க விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு. எங்க எல்லாருமே விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க பாப்பாவே வீடு வீடா போய் விஜய் ஓட்டு போடணும், விஜய் ஓட்டு போடணும் தான் கேக்குறாங்க. நாங்க விஜயத்தையும் ஓட்டு போடுவோம். மாற்றம் வேணும். கம்பத்துல யார் ஜெயிப்பா? மிஸ்ரா அண்ணா தான் ஜெயிப்பாரு. ஜெயகாந்த் மிஸ்ரா அண்ணா தான் ஜெயிப்பாரு. விஜய் தான் ஓட்டு. எங்க குடும்பத்துக்கு எல்லாமே விஜய் தான் ஓட்டு. என்ன பிரச்சனை இருக்குன்னு தீர்க்கப்படும்? எதுக்குமே பாதுகாப்பு இல்ல, எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல. இந்த வட்டம் விஜய் அண்ணாவுக்கு போட்டு மாற்றத்தை நம்ம எதிர்பார்ப்போம். யாருக்குங்க ஆதரவு கம்பத்துல? கம்பத்துல அதிகபட்ச ஓட்டே விஜய்க்கு தான். விசில் சின்னத்துக்கு தான். கண்டிப்பா இவர் ஜெகநாத் மிஸ்ரா தான் ஜெயிப்பாரு. என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தீர்க்கப்படாம? இங்க நிறைய இருக்குங்க. இன்னும் சொல்லணும்னா முதல்ல மதுக்கடை, கண்டிப்பா ட்ரக்ஸ் இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்கள நான் கண்ணார பார்த்தேன். எங்க ஊர்ல இருக்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல நிறைய இருக்கு. சின்ன பிள்ளைங்க பெரிய ஆள் வரைக்கும் இருக்கு. கொலை எல்லாமே நடக்குது. எல்லா தப்புமே நடக்குது. ஒரு ரோடு கூட உருப்படியா கிடையாது. எல்லா பிரச்சனையுமே இருக்கு. சட்ட ஒழுங்கு கிடையவே கிடையாது. இந்த ஏரியாவில் விஜய்க்கு தான் ஆதரவு. மக்கள் பூராமே விஜய் தான் தளபதி தான் எதிர்பார்க்குறாங்க. போதை பொருள், கஞ்சா, சாராய மக்கள் பூராமே அடிமையாகி ரொம்ப சீர்கெட்டு போச்சு. அதனால இந்த இதுக்கு மாற்றம் எங்க தளபதி வரணும். ஆதரவு நாங்க விஜய்க்கு தான் ஆதரவா இருக்கோம். நாங்க வந்து 2 திராவிட கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டு இப்ப வந்து சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸ்கூல்ல சின்ன பசங்க, காலேஜ் பசங்க எல்லாரும் மயக்க மருந்துக்கு அடிமையா இருக்காங்க. அதனால இந்த வட்டம் ஒரு மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். என் வீட்டுல 6 ஓட்டு இருக்கு. 6 ஓட்டு விஜய்க்கு. கம்பத்துல யார் ஜெயிப்பா? ஜெகநாத் மிஸ்ரா தான் ஜெயிப்பாரு. தமிழ்நாட்டுல விஜய் விசில். கம்பத்துல நம்ம வந்து பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர்கிட்ட ஆதரவு. தளபதி வந்து வழிகாட்டி இருக்காரு. தளபதி எப்பவுமே தவறான முடிவு எடுக்க மாட்டாரு. பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா இது பண்ணியிருக்காங்க. அவங்க ஆரம்பத்திலிருந்தே நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. தேனி மாவட்டத்துல கம்ப சட்டமன்றத்துல எந்த ஒரு அடிப்படை விஷயங்களே இல்லை. சாலை வசதி சரியில்லை, மருத்துவ வசதி சரியில்லை. சின்னம்னூர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜென்ரலா சொல்லணும்னா அவர் கவர்மெண்ட் ஜிஹெச்ல ஒரு அடிப்படை வசதியே இல்லை.
24 நேரம் டாக்டர் இருக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. சாலை வசதி ஒழுங்கா இல்லை. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குண்டு குழியுமா இருக்கு. இவ்வளோ நாள் பண்ணாதவங்க இப்போ எல்லா சாக்கடையுமே தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அதுவும் அந்த காசு அடிக்கிறக்காண்டி மட்டும்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சின்னம்னூர்ல எல்லா இடத்துலையுமே 24 மணி நேரம் சரக்கு வருது. ஏன் இந்த காவல்துறைக்கும் இந்த அரசுக்கு எதுவும் தெரியாம இருக்கா? இந்த அரசாங்கம் சரியா இருந்துச்சுன்னா ஏன் கொலை கொள்ளை கற்பழிப்பு இவ்வளவு நடக்குது? ரோட்ல ஒரு சின்ன பிள்ளை போக முடியல, வயசான ஆள் போக முடியல. 5 வருஷம் ஆட்சி பண்ணி என்ன செஞ்சாங்க மக்களுக்கு? மக்கள் யாரும் நல்லா இருக்கா? எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் தெரியுறாங்க. இது எல்லாமே நாங்க பார்த்துட்டு செஞ்சுட்டு தான் இவ்வளோ அதிருப்தியில பேசிட்டு இருக்கோம். இதுக்காண்டி எங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவை. அதுக்கு தளபதி முதலமைச்சர் ஆகணும். கம்ப சட்டமன்றத்துல PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். நல்லா செய்வார் நினைக்கிறோம். டிஎம்கே. ஏடிஎம்கே எதனால? எதுனாலண்டா எனக்கு இந்த 2-3 தடவை எழுதி போட்டு 4 தடவை எழுதி போட்டேன். எங்க வீட்டுக்காரர் இறந்து கூட எனக்கு ரூபா வரல. 1000 ரூபாய் பணம் எனக்கு வரவே இல்லை. 5000மும் ஏறல. பேங்கில் போய் கேட்டா என்ன குறைன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க யாரும். வேற என் பேர்ல எந்த சொத்தும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த 10 ரூபாய்க்கு வித்து பொழைச்சிக்கிருக்கப்பா. சேலையில் இந்த அம்மா இருக்க வரைக்கும் எங்களுக்கு நல்லா செஞ்சுச்சு. அதான் வந்தாலும் சரி வராட்டி சரி அந்த அம்மாவுக்கு போட்டு விஜய் வருது. தளபதி வந்ததுக்கு அப்புறம் வேற யாருக்கு ஆதரவு கொடுக்க சொல்றீங்க? இது வரைக்கும் எத்தனையோ பேர் இருந்துட்டு போலாம். இனிமேல் தமிழ்நாடு பூராமே பாத்தீங்கன்னா டிவிக்கே ஒழிக்கும். நம்மதே அடிப்போம். இந்த வட்டம் ஜெயிக்கிறோம். இங்க யார் வேட்பாளர்? இங்க ஜெகநாத் மிஸ்ரா. ஜெகநாத் மிஸ்ரா. மக்கள் விஜய் கண்டிப்பா வரணும். டிஎம்கே. இந்த ஆறு நாங்க திமுக வந்து டிஎம்கே. இதனால எப்பயுமே டிஎம்கே தான். அதனால எங்கள் அப்பாவும் டிஎம்கே. அப்பா வந்து மொழிப்பூர் தியாகி. அதனால டிஎம்கே தான். சிறுபான்மை மக்களுக்கு டிஎம்கே ஆதரவாக இருக்கிறதுனால டிஎம்கேக்கு எப்பயுமே ஓட்டு போடுங்க. இந்த கம்பத்துல திமுகவுக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பொதுவாக தமிழ்நாடேவும் லேடிஸ் ஓட்டு ஒன்று தவறாம டிஎம்கே தான் போகும். லேடிஸ் ஓட்டு பூரா சாலிடா விழுங்கும் டிஎம்கே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட திமுக கட்சி தான் என்னோட முழு ஆதரவு. விஜய்க்கு. டிவிக்கு நான் ஒரு மாற்றங்கள் வேணும். தமிழ்நாட்டில் பல குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மாற்றங்கள் வேணும்னா டிவிக்கே தான் வரணும். தளபதி விஜய் வந்தா தான் மாற்றங்கள் நடக்கும். நான் விஜய்க்கு போட நாங்கள் விஜய் தான். அதாவது இளைஞர் அணியில் அவர் வந்துட்டு இருக்காரு. அவர் அணியில் என்ன செய்ய போறாருன்றதும் பார்க்கணும். அதாவது நல்ல விஷயம் நடந்தா நல்லது. நான் பக்கா திமுக காரன். கம்பந்தொகுதி இளைஞர் அணி துணை வேட்பாளராக இருந்தேன். ஆனா எந்த கட்சி வந்தாலும் யார் மதம் ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கே ஓட்டு. நான் இப்ப குடிச்சு நின்று பேசுறேன். இந்த குடினால என் குடும்பம் கெட்டு போச்சு. நான் தான் பாத்துங்க பக்கா திமுக காரன். திமுக வந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மது யாரு ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு முழு ஆதரவு. திமுக. நான் அனைத்து இந்திய அண்ணாவரோட முன்னேற்ற கழகத்துல 74 பாரம்பரிய கட்சி திமுக வரும். நம்ம ஆதரவு பிஜேபி. ஏடிஎம்கே ஜெயிக்கணும் ஆசை. அதான் நான் ஏடிஎம் ராமகிருஷ்ணாவுக்கு. எதனாலன்னா நாங்க டிஎம்கே. அதனால டிஎம்கே தான். எப்பயுமே டிஎம்கே தான் ஆதரவு. நம்ம டிஎம்கே தான். ரெண்டாவது யார் வருவா? ரெண்டாவது ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே டிஎம்கே தான் எப்பயுமே போட்டு. தாவேக்கு அப்பத்தான குழந்தை அது தவழ்ந்து அது வளரும் போதே தெரியும் எப்படின்னு. வளருதா இல்ல இப்படி கீழே விழுகுதான்னு. புதுசு வர்றாங்கன்னா விஜய்க்கு போட்டுருக்கு வாய்ப்பு. விஜய்க்கே போடுவோம். எதனால சார் விஜய்க்கு? இல்ல அரசியல் மாற்றங்கள்லாம் தேவை. அதனால இப்ப வர்றவங்களுக்கு இப்ப விஜய் வர்றாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு ஆட்சி ஆண்டா எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு. டிவிக்கே தான். டிஎம்கே. டிஎம்கே டிவிக்கே. யார் ஜீப்பா? இந்தியானா டிவிக்கே தான். நான் கலைஞர் வச்சு டிவிக்கே. சீமாண்ணா. இதனால நம்ம உழைச்சிருக்காண்ணா. மாநாடுலாம் போட்டு கம்பத்துக்கு போராட்டம்லாம் பண்ணி கொடுத்துருக்காண்ணா. அதனால விஜய்க்கு தான் ஓட்டு போறது. விசில் போறாங்க. எங்க தலைவர் பிறப்பாரு. டிஎம்கே. நாங்க ரெட்டலைக்கு போடுவோம். நம்ம எப்பவுமே டிஎம்கே தான். டிவிக்கே போலான்னு இருக்கேன். விஜய் எடப்பாடியா தெரியுது. யாரே தெரியுது. எடப்பாடியா ஆட்சிக்கு லஞ்சம் ஊழல் எல்லாம் பெருகி போச்சு. பலாத்காரம் கற்பழிப்பு எல்லாம் நாங்க டிவிக்கேக்கு ஆதரவா கொடுக்கலான்னு இருக்கோம். எதனாலன்னா எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு. இப்ப விஜய் வராரு, சரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லி நாங்க டிவிகேக்கு ஓட்டு போகலாம். விஜய் தான். ஜெயிப்பாங்களா கம்பத்துல? ஜெயிப்பாங்களான்னு தெரியாது, பட் எல்லாம் ஒரு முயற்சி தானே. சூரியன். உதயசூரியன் தனி வரும். இதனால அதாவது பாரம்பரிய வீட்டுல இருந்து போடுறாங்க. அப்பயே போட்டு பழையாச்சு. எங்களுக்கு டிவிக்கு விஜய்க்கு அவர் தான் கட்சி மாறலாம்னு ஒரு இது. விஜய் தான். ஆதரவு விஜய் தான். கம்பத்தில் டிவிக்கே நம்ம தளபதி வரணும்.
கம்பம் சட்டமன்ற தொகுதியில் நின்றுகிட்டு இருக்கோம். சுத்திலும் மழை. இங்க நிக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சரி, இங்க மொத்த வாக்காளர்னு பாக்குறப்ப 2,53,000 பேர் இருக்காங்க. திமுக வேட்பாளர் கம்பம் ராமகிருஷ்ணன், அதிமுக வேட்பாளர் ஜக்கையன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அன்புச்செல்வி, தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா. 4 முனை போட்டி தான் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லை, குடிநீர் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லைன்னா அந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க. கம்பம் ராமகிருஷ்ணன் மக்கள் மத்தியில ரொம்ப அறிமுகமானவர். ஜக்கைனும் அப்படிதான். டிவிகே வேட்பாளர் மிஸ்ராவும் அப்படிதான். காரணம், மிஸ்ராவோட தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அவர் இந்த பகுதி மக்கள் நிறைய வந்து செஞ்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு பாக்குறப்ப ஒரு 3 முனை போட்டி நிலவுங்கிறத கண்கூடா வந்து பார்க்க முடியுது. அதிலும் வந்து திமுக, தாவேகா, அதிமுகவுக்கு ஒரு பலமான ஒரு போட்டி இருக்கு. யார் வந்து நல்லா பிரச்சாரம் பண்றாங்களோ, குறிப்பா 55 கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமத்துல யாரெல்லாம் போய் சென்று சேர்ந்து, குறிப்பா இங்க 55 கிராமங்கள் இருக்கு. 55 கிராமங்களுக்கு போய் யாரெல்லாம் நல்லா பிரச்சாரம் பண்றாங்களோ, அந்த மக்கள்கிட்ட போய் சென்று சேர்றாங்களோ, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. யாருங்க ஆதரவு? நோட்டாவுக்கு தாங்க ஓடுது. இதனால எனக்கு எந்த ஆட்சியுமே பிடிக்கல. திருவள்ளா கதிர்காமு டிடிவி தினகரன் ஆதரவு. ஜெயிப்பாரா? ஜெயிப்பார், கன்ஃபார்மா ஜெயிப்பார். நாங்க ஓட்டே அந்த டிடிவி தினகரத்தையும் போடுவோம். ஸ்டாலின் தான். எங்களுக்கு அவரே வருவாருன்றாங்க. விஜய்க்கு தரோம். எடப்பாடிக்கு தான் போடுவோம். எங்க ஆதரவு என்ன? டிஎம்கேக்கு தான் எங்களுக்கு ஆதரவு. திமுக. நம்ம விஜய் சின்னத்துக்கு தான். இது என்ன சின்னம்? விசிலி. கண்டிப்பா விசில் சின்னத்துக்கு தானே ஓட்டு. எனக்கு டிஎம்கே தான் பிடிக்கும். ஆட்டோக்காரங்க தான் பாதிப்பா இருக்கு. யாரு வரந்தா என்ன, வரலான்னு என்ன, யாரா ஒருத்தவங்க வரணும், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். எத்தனை ஆட்டோ, எத்தனை பிரைவேட் கம்பெனி, எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். வந்து டிஎம்கே தான். சூரியன் நம்ம தளபதி தானே எப்பவுமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில வந்து நன்றா நல்லா இருக்கு. திமுக. விஜய் தான். விஜய் நம்ம வந்து டிவி கேக்கு தான் போடுவான். குக்கர்ல வந்து டிவி பேரை வச்சு அவிச்சு விட்டுருவோம். வெடிச்ச அளவுக்கு அதெல்லாம் வெடிக்காது, ஒண்ணும் வெடிக்காது. எதுக்கு வெடிக்குது? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். பிள்ளைகளே பூரா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். டிவிக்கு என்ன விஜய் தானங்க. தேனி மாவட்டத்துக்கு உட்பட்ட பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் 2,63,000 பேர். பெரியகுளம்ங்கிறது தனி தொகுதி. இங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விசிகா சார்பாக ஆற்றல் அரசு வந்து போட்டிடுறாரு. அதிமுக சார்பாக அமமுக கூட்டணி கொடுக்கப்பட்டிருக்கிற தொகுதி. அமமுக சார்பாக கதிர்காமு, நாம் தமிழர் கட்சி சார்பாக விமலா, டிவிகே சார்பாக சபரி. இங்கே வந்து 4 முனை போட்டி தான். நிறைய பெண்கள் வந்து டிவிகே சொல்ல கேட்க முடியுது. இதோட கடுமையான போட்டின்னு பாக்குறப்ப விசிகாவுக்கும் அமமுகவுக்கும் தான் இருக்கு. கதிர்காமும் இந்த தொகுதியை சேர்ந்தவர் தான். மக்கள்கிட்ட ஏற்கனவே அறிமுகமானவர். கொஞ்சம் களப்பணி ஆட்டியிருக்காரு. அதே மாதிரி விசிகா கொஞ்சம் வளர்ந்துருக்கு இந்த பெரியகுளம் தொகுதியை பொறுத்த வரைக்கும். ரொம்ப டஃபா தான் இருக்கு. விசிகா சொல்றாங்க, டிஎம்கே சொல்றாங்க, அமமுக சொல்றாங்க, குக்கர்னு சொல்றாங்க, அதிமுகன்னு வந்து சொல்றாங்க. இவங்களோட பிரச்சாரத்தை பொறுத்து தான் இந்த தொகுதியில வந்து முடிவுங்கிறது வந்து தெரியும். இப்போ சூழலை பார்க்குறப்ப இழுபறி மாதிரி தான் வந்து இருக்கு. யார் ரொம்ப கடுமையா பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேராங்களோ அவங்க தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.